ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மினி கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ஜவ்வரிசில எப்படி இட்லி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து ரவை ஊற போட்டுடலாம். நான் வந்து இந்த இட்லி ரவை தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எந்த கப் யூஸ் பண்ணுறோமோ கடைசி வரைக்கும் அதே கப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுக்க போகிறோம். அதனால் ஏதாச்சும் ஒரு பவுலை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பவுல் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் வந்து தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு பாத்திரத்தில் ஒரு கப் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எந்த கப்பில் வந்து ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து ஜவ்வரிசியும் எடுத்துக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கணும். இதுவுமே வந்து ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் டஸ்ட்டு இல்லை குச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 2 வாட்டியாச்சும் நல்லா கழுவிக்கணும். ரவையும் வந்து வாஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஜவ்வரிசியும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரவை ஊற வச்சோம் இல்லைங்களா, ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்து அதுலேயே வந்து நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் நினைக்கலாம் ஜவ்வரிசியும் ரவையும் வந்து ஒரே வாட்டி வாஷ் பண்ணியிருந்தா என்ன அப்படின்னு. அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா ரவை வந்து நல்லா ஒயிட்டாக க்ளீன் ஆகிற வரைக்கும் ஒரு 2 to 3 டைம்ஸ் ஆச்சு நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால செப்பரேட்டாக நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து தயிர் எடுக்க போறோம். நம்ம சேம் கப் தான் யூஸ் பண்றேன் பாருங்க. இந்த கப்லேயே வந்து ஃபுல்லா வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம இருக்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 2 hours அப்படி இல்லைன்னா 4 hours ஆச்சு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வந்து வச்சிடலாம். 4 hours கழிச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வந்து ஊறி இருக்கு. தண்ணியோட அளவு வந்து கம்மியாக இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க. இப்படி இருந்தால் தான் வந்து நம்ம இட்லி ஊற்றி எடுக்கும் போது நல்லாவே குக்காக இருக்கும். அந்த ஜவ்வரிசியும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து 1/4 வந்து இட்லி சோடா சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காதீங்க. 1/4 போட்டால் போதும். நல்லா கரைஞ்சிட்ட பிறகு எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வந்து காட்டன் கிளாத் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா இட்லியும் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் போல் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா மணியாக இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வந்து ஆறின பிறகு எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக வந்துடும். துணியில் எல்லாமே எதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்து பிரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட ஜவ்வரிசி இட்லி. இந்த இட்லிக்கு எக் கிரேவி அப்படி இல்லைன்னா கார சட்னி இல்லை நான்வெஜ்ஜில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி புட்டு பார்க்கும்போது உள்ளே எல்லாமே குட்டி குட்டியாக மணியாக இருக்கும்போது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு வாட்டி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். until then bye from ஹேமா.